சிம்பா. என்ன லைன் பிங்கி? நேத்து நான் வெண்டைக்காய் சாப்பிட்டேன் தெரியுமா? வெண்டைக்காய் சாப்பிட்டியா? ஆமா, நான் தான் சொன்னேன்ல ஞாபக சக்தி இல்லன்ட்டு. அத வெண்டைக்காய் சாப்பிட்டேன். ஓ சூப்பர். இயேசுவை நேசிக்கிறேன். அப்படிதானே? எனக்கே தெரியாது. சிம்பா நீ கண்டிப்பா வெண்டைக்காய் சாப்பிடணும் சிம்பா. சாப்பிட்றேன் பிங்கி. நீயும் வெஜிடேரியனா மாறிடு சரியா? சிங்கத்தை பார்த்து வெஜிடேரியனா மாற சொல்ற? ஆமா, அதுவும் நல்லதுதான் இல்லடா பசங்களா? ஓகே சிம்பா, இன்னைக்கு காத்தாலேந்து எனக்கு ஒரே ஃபீலிங்கா இருக்கு சிம்பா. ஃபீலிங்கா இருக்கா? ஆமா, இந்த அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு மண்டையில வந்துகிட்டே இருக்கு சிம்பா. ஏன் அப்படி வருது பிங்கி? தெரியலையே சிம்பா, ஒருவேளை சாத்தா இங்க எங்கேயோ இருக்கான் போல இருக்கு. பசங்களா சாத்தா இருக்காடா? அதான் நீ ஏன் இருக்கியே? ஏய் நான் இல்ல சிம்பா, நெஜோ சாத்தா. எனக்கு இன்னும் ஒரு ஃபீலிங் வருது சிம்பா. அது பசங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். பசங்களா ஏசப்பா இருக்காரா இங்க? ஏய் சிம்பா, அவங்க பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க சிம்பா. ஆமா, நம்ம தான் கான்ஃபிடென்ட்டே இல்லாம இருக்கோம். ஆமா, ஆனா சாத்தா இருக்கானா இங்க? ஆக்சுவலி எனக்கு ஒரே ஃபீலிங்கா இருக்கு, அவன் இருக்கான்னு தோணுது சிம்பா. ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஐயோ சரி பார்க்கலாம், ஒருவேளை இன்னைக்கு வரப்போற கதையில சாத்தான் வருவான் போல இருக்கு. பசங்களா ரெடியா இருங்க சரியா? ஓகே பாய் பாய், நாங்களும் மறைஞ்சிருந்து பார்க்கறோம் சரியா? பாய். அறிவழகனும் விபிஎஸ் கிளாஸ்க்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க டீச்சர் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாடம் கற்றுத்தர போகிறாங்க. ஹலோ பிள்ளைகளா, இன்னைக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மிஸ்ஸு ஒரு முக்கியமான ஒரு லெசன் சொல்லி தர போறேன். என்னன்னு நீங்க எல்லாம் ஆவலா இருப்பீங்க. என்ன தெரியுமா? அது சாத்தானின் தந்திரங்கள். எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்மள அடிமைப்படுத்தி வச்சிருக்கான் பார்க்கலாமா பிள்ளைகளா? இப்ப சாத்தான் யூஸ் பண்ற ஒரு முக்கியமான தந்திரம் என்ன தெரியுமா? செல்போன். அதுல இந்த ஆம்பளை பசங்க இருக்காங்க பாரு, அவங்க எல்லாரையும் ஃப்ரீ ஃபயர், பப்ஜி இந்த மாதிரி கேம்ஸ்ல அவங்கள எல்லாரையும் அடிமைப்படுத்திடுறான். அடடா, என்னை பத்தி யாரோ மிஸ்கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்களே. அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடும் பொழுது ஒரு கை நடுக்கம் வரும், மற்றவன் மேல ஒரு வெறுப்பு வரும், ஒரு கோபம் வரும், அவனை அழிச்சிடணும் அப்படின்னு தோணும். ஆனா கடவுளுக்கு அந்த மாதிரி இஷ்டமே கிடையாது இல்ல. எனக்குள்ள நடக்கிற எல்லா விஷயத்தையும் எக்ஸ்ரே பண்ணி சொல்ற மாதிரியே இருக்கு. இதை விளையாடுற பசங்களுக்கு படிப்புல இன்ட்ரெஸ்டே வராது, நைட்டெல்லாம் தூக்கம் வராது, எப்ப பார்த்தாலும் கையில ஃபோன் இருக்கணும்னு பரன்னு இருக்கும். இதனால இப்ப அவங்களுக்கு விளைவு தெரியாது. அவங்க நாளைக்கு 40-50 வயசு ஆகும் பொழுது எல்லாத்தையும் தூத்துருப்பாங்க. சாத்தான் திருடி அவங்கள அழிக்க பிளான் பண்ணிருக்கான். ஐயோ, எனக்கு கூட தூக்கம் வரலையே. மிஸ் சொல்றதெல்லாம் நான் அந்துற போது ஐயோ பயமா இருக்கு. ஏய், உன்னை பத்தி தான் இந்த மிஸ் சொல்றாங்க. வர்ஷா இருமகளே, இனிமே தான் நான் பொண்ணுங்களை பத்தியே பேச போறேன். ஐயோ போச்சு போ. மாட்டினியா பாரு, உன்னை பத்தியும் தான் சொல்ல போறாங்க. சாத்தான் பொண்ணுங்களுக்கும் ஃபோன் வழியா ஒரு திட்டம் வச்சிருக்கான். அது எப்படி தெரியுமா? இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்கறது, யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்க்கறது, அந்த மாதிரி பியூட்டி டிப்ஸு, இந்த டிப்ஸு அந்த டிப்ஸுன்ட்டு பொண்ணுங்க அவங்கள மற்றவங்களோட கம்பேர் பண்ணி
அவங்க தங் மேலே இருக்கிற நம்பிக்கையே இழக்க வச்சிடுறான். அது பிரெயின் ராட்ன்ட்டு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அப்படின்னா பிரெயினில் ஒரு பர்டிகுலர் இடம் வந்து அழுக ஆரம்பிச்சிடுச்சு பழத்தை போல. ஐயோ, நான் இப்போதான் நினச்சேன் நான் இந்த பக்கத்தில் இருக்க பொண்ணை விட கருப்பாக இருக்கேன்னு. ஐயோ, உனக்கும் பிரெயின் ராட் வந்துருச்சா? அன்னைக்கு விபிஎஸ் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. அறிவும் வர்ஷாவும் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அறிவு இப்போ வீட்டில் தனியாக இருக்கான். அவன் பக்கத்தில் ஒரு ஃபோன் இருக்கு. அறிவு, அறிவு, தம்பி அறிவு, ஏன்பா சும்மா இருக்க? அந்த பக்கத்து வீட்டு குமுதம் வேற ஃப்ரீ ஃபயரில் உனக்கு எதிர்த்து நிறுத்தி இன்னைக்கு ஜெயிக்க போறேன்னு சொல்லியிருக்கான். சும்மா விட்டுலாமா அறிவு? எதிர்த்து அவனை நீ யாருன்னு காமி அறிவு. நீ பெரிய ஆள் இல்லை. தோ வரண்டா பாரு. மறுபடியும் நான் சாதிச்சுட்டேன். இப்ப நான் வர்ஷாவை எப்படி என் வாழைக்குள்ள போடுறேன் பாரு. నువ్వు కావాలయ్యా, నువ్వు కావాలయ్యా, యా యా యా. எப்படி டான்ஸ் ஆடுறா பாரு. வர்ஷா, நீ அவளை மாதிரி அழகெல்லாம் கிடையாது வர்ஷா. உன் மூஞ்சில எவ்வளவு பரு இருக்கு பாரு வர்ஷா. நீ எல்லார விடையும் கருப்பா இருக்க. நீ குண்டா வேற இருக்க. நீ எல்லாம் அந்த பாட்டு பாடுறியா வர்ஷா? ஆமாம், கடவுள் என்னை அழகாகவே படைக்கல. ஏன் ஏசப்பா என்னை இந்த மாதிரி படைச்சிங்க? எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை. சரி, நான் அடுத்த ரீலை இப்போ பார்க்குறேன். ஏய் கைஸ், இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன். அது என்ன அப்படின்னா, சயின்டிஸ்ட் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நரகத்தில் வந்து ஏசி இருக்கான். நிறைய பேர் தினம் பயங்கர பார்ட்டி பண்ணுறாங்களாம். பயங்கர சந்தோஷமாக இருக்குல்ல இந்த விஷயத்தை கேட்க. ப்ளீஸ் ஸ்டே டியூன் வித் அஸ். அப்படியா? அப்போ என் சண்டே கிளாஸ் மிஸ் சொன்னதெல்லாம் பொய்யா? இன்னொரு பொய்ய உள்ள வாங்கிட்டா வர்ஷா. ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் நம்ம அறிவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. காரணம், அவனுக்கு நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை. எதுக்கு எடுத்தாலும் ஃபோன் வேணும்னு கத்துறான். எல்லார் மேலேயும் அவன் எரிஞ்சு விழுறான். காப்பாத்துங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க, என்னை யாரும் சுட போறாங்க, காப்பாத்துங்க. அழிவை முழுசா கொண்டு வந்துட்டான் அறிவோட வாழ்க்கையில. பார்க்கலாம் ஏசப்பா எப்படி இவனை காப்பாத்த போறாருன்ட்டு. வர்ஷாவை போய் பார்க்கலாம் வாங்க. ஐயோ, நானும் அழகே கிடையாது. நானும் அழகே இல்லை. நான் இப்போ எப்படி வெளில போகிறேன்? இனி நான் வெளியே போகிறதில்ல. யாருக்கும் என் மூஞ்சி நான் காட்டவே போகிறதில்ல. நான் அசிங்கம். சண்டே ஸ்கூல் டீச்சர் தூங்காமல் தொடர்ந்து ஜெபிக்கிறாங்க. ஏசப்பா, இங்கே வந்த எல்லா குழந்தைங்க, விபிஎஸ்ல வந்த குழந்தைங்களில் இந்த 2 குழந்தைங்க முகம், அறிவு, வர்ஷா, இந்த முகங்களை மட்டும் நீங்கள் அடிக்கடி என்னுடைய நினைவுக்கு கொண்டு வரீங்கப்பா. அவங்க எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல ஏசப்பா. அப்பா, நீங்கள் மனம் இறங்குங்க. அந்த குழந்தைங்க எந்த சாத்தானின் பிடியில் இருந்தாலும் அப்பா, நீங்கள் மாத்திரம்தான் அவங்கள விடுவிக்க முடியும் ஏசப்பா. கண்டிப்பாக ஒரு பெரிய மிரக்கலை அவங்க வாழ்க்கையில் செய்யுங்கப்பா. அவங்க வாழ்க்கையை தொட்டு அவங்கள நீங்கள் வழி நடத்துங்க ஏசப்பா. நன்றி, உங்களுடைய அன்பிற்காக நன்றி, உங்களுடைய வல்லமைக்காக நன்றி ஏசப்பா. நன்றி. அறிவு இப்போ இருக்கிற ரூம்ல ஒரே ஒளியா இருக்கு. அறிவு, நான் தான் ஏசப்பா. உன்னுடைய அழுக என் காதுகளுக்கு கேட்டுச்சு. நான் உன்னை காப்பாற்ற வந்திருக்கேன் அறிவு. நான் உன்னை சாத்தானின் பிடியிலிருந்து தப்பு வைக்க போறேன். ஏசப்பா, அடுத்த வாட்டி கண்டிப்பா நான் ஃப்ரீ ஃபயர் விளையாட மாட்டேன் ஏசப்பா. நான் குட் பாயா இருக்கேன் ஏசப்பா. அடடா, வந்துட்டாரா திருப்பி ஏசப்பா? சீக்கிரம் போய் வர்ஷாக்கு என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கணும்னா.
ஐயோ நான் அசிங்கமாக இருக்கேன். ஐயோ நான் குண்டாக இருக்கேன், கருப்பாக இருக்கேன். நான்லாம் அழகே கிடையாது. மற்ற பொண்ணுங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்காங்க. நான் ரொம்ப அசிங்கம். ஐயோ ஏசப்பா நீங்கள் நிஜமாலே இருக்கீங்களா? வர்ஷா, நீ தேடுற ஏசப்பா நான் தாம்மா. என் வார்த்தை சொல்வதை போல நான் உன்னுடைய அம்மாவின் கருவில் இருக்கும் பொழுதே அத்தனை அழகா என்னுடைய கண்கள்ல அழகா உன்னை படைச்சிருக்கேம்மா. உன்னை நான் என்னுடைய சாயல்ல படைச்சிருக்கேம்மா. நான்லாம் நம்ப மாட்டேன். நீங்கள் உண்மையே கிடையாது. இவன் மாட்டிக்கிட்டான் நல்லா வாசம்மா. ஏசப்பாவை நம்பவே இல்லை, இன்னொரு ஆளு என் கூட நரகத்துக்கு. பசங்களா இப்போ தெரியுதா ஆத்தான் எப்படி ஒரு கர்ஜிக்கிற சிங்கம் போல யார முழங்கலான்னு பார்த்துட்டு இருக்கான். உஷாரா இருங்க பசங்களா. அவனுடைய பொய்ய நம்பாதீங்க. ஏசப்பா கிட்ட ஓடி வாங்க. நமக்கு அவர் எப்பவுமே ஹெல்ப் பண்ணுவாரு. இவி அக்கா. சொல்லு பிங்கி. ஹலோ அக்கா. குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் பிங்கி. இன்னைக்கு பெனிட்டா அக்காக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு பார்க்குறேன். பெனிட்டா அக்கா. பெனிட்டாக்கா வாங்க. பெனிட்டா அக்கா தேங்க்ஸ். பெனிட்டா அக்கா. பெனிட்டாக்கா நன்றி சொல்றாங்க. ஏன்னா நீங்க அந்த பாட்டு பாடுனீங்கல்ல, தூர 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 போ கிட்ட வராதே. அப்ப என்னது? சாத்தானே நான் ஏசப்பாவின் பிள்ளை. நீ பாடவே மாட்டிட்டு சிம்பா தொடக்கடிச்சா. ரொம்ப பயங்கரமா பாடுற பிங்கி. பெரிட்டாக்கா சூப்பர். பெரிட்டாக்கா கை தட்டுற. பெரிட்டாக்கா பசங்களா பெரிட்டாக்கா சூப்பர் பாட்டு. நான் சொன்னேன்ல சிம்பா, காத்தால இருந்து எனக்கு சாத்தா அந்த ரூம்ல இருக்கான்னு தெரிஞ்சிச்சிட்டு. ஆனா நம்ம சொல்லலாம்ல, அப்பாலே போ சாத்தானே, ஏசப்பா என் கூட இருக்காரு, நான் ஏசப்பா புள்ள. இல்ல சிம்பா. ஆமா பிங்கி, ஆனா உன்னை பார்த்தாதான் எனக்கு பயமா இருக்கு. சிம்பா உலகத்திலேயே முதல் தடவையா ஒரு சிங்கம் ஒரு மாடை பார்த்து பயந்துருக்கு. மாடுன்னு சொல்ல முடியாது, பைத்தியம்னு நினைக்கிறேன். பசங்களா இப்ப சாத்தான் வந்து அநேகமா சிம்பா மண்டையில பேச ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். சரியா? சரி நீங்க கிளாஸ்ல போய் லிசன் பண்ணுங்க. சிம்பா உன்னை நீ அப்புறம் வா, நான் உன்னை கவனிச்சுக்கிறேன். சரியா? ஓகே ஓகே பாய் பசங்களா.